சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரி சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்க. ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சிஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட்டை தவறாம கேளுங்க. எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964488687. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆழமான விவாதத்துல இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான சட்ட முரண்பாட்டை பத்தி பேச போறோம். ஆமா நேயர்களே, ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. இந்தியாவின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு நீங்க இந்த குறிப்பிட்ட வரியை செலுத்த தேவையில்லைன்னு ஒரு அதிகாரப்பூர்வமான சுற்றறிக்கையை வெளியிடுறாங்க. ரொம்ப தெளிவான ஒரு சுற்றறிக்கை அது. கரெக்ட். நீங்களும் நிம்மதியா உங்க பிசினஸ் கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் காலையில உங்க உள்ளூர் வரித்துறை அதிகாரி அந்த சட்டமெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க பல கோடிகளை வரியாக கட்டியே ஆகணும்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்கறாரு. அதுவும் சாதாரண தொகை இல்ல, பல கோடிகள். உங்களை நீங்களே அந்த இடத்துல வச்சு பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது சட்ட விரோதம், இப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்தியாவின் மிகப்பெரிய பொது மற்றும் சுகாதார காப்பீட்டு நிறுவனங்களுக்கு இந்த துயரம் தான் நடந்துட்டு இருக்கு. ஆமா, இந்த ஜெனரல் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் சம்பிக்கிற ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஆழமான விவாதம் இத பத்தி தான். ஒரு சட்டம், ஆனா அதை அமல்படுத்துற அதிகாரிகளோட முரண்பாடு ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியை எப்படி பாதிக்குதுன்னு இன்னைக்கு நம்ம முழுமையா அலச போறோம். கண்டிப்பா. அருமை. நம்ம நேரடியாக விஷயத்துக்குள் போயிடலாம். பால்கர் கமிஷனரேட்டின் மத்திய ஜிஎஸ்டி மற்றும் மத்திய கலால் கூடுதல் ஆணையர் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு ஒரு அதிரடி நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ். ஆமா. அந்த நோட்டீஸ்ல இணை காப்பீட்டு பிரீமியம் மற்றும் ஷெரிங் கமிஷன், அதாவது கோ இன்சூரன்ஸ் பிரீமியம் அண்ட் ஷெரிங் கமிஷன் மீது நிறுவனங்கள் ஜிஎஸ்டி செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இங்க மிகப்பெரிய விவாத பொருளாவே மாறி இருக்கு. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த இணை காப்பீடு அப்படிங்கறத ஒரு சாதாரண உதாரணம் மூலமா நேயர்களுக்கு சொல்லட்டுமா? தாராளமா சொல்லுங்க. நம்ம நேயர்களுக்கு அது இன்னும் எளிதா புரியும். அதாவது, நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போறோம்னு வச்சுப்போம். சாப்பிட்டு முடிச்சதும் பில் ரொம்ப அதிகமா வருது. ஒருத்தரால மட்டும் அதை கட்ட முடியாது. கரெக்ட். ஒருத்தரால அந்த முழு தொகையையும் கட்ட முடியாது, அல்லது அந்த ரிஸ்கை எடுக்க தயாரா இல்ல. அதனால பில்லை எல்லாரும் ஆளுக்கு பாதியா பகிர்ந்து கொள்கிறோம், இல்லையா? ஆமா, சாதாரணமா நடக்கிற விஷயம் தான் இது. அதே போலதான் ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலைக்கோ அல்லது விமான நிறுவனத்துக்கோ காப்பீடு வழங்கும்போது அதுல உள்ள ரிஸ்க் 1000 கோடிகளை தாண்டும். ஒரு தனி காப்பீட்டு நிறுவனத்தால அந்த முழு ரிஸ்கையும் கண்டிப்பா ஏற்க முடியாது. அப்போ பல நிறுவனங்கள் ஒன்னா சேர்ந்து அந்த ரிஸ்கை பகிர்ந்து கொள்கின்றன. அதுதான் இணை காப்பீடு, அதாவது கோ இன்சூரன்ஸ். இதுல ரிஸ்க பகிர்ந்து கொள்வது போல வாடிக்கையாளர் கட்டும் பிரீமியத்தையும் இந்த நிறுவனங்கள் தங்களுக்குள்ள பகிர்ந்து கொள்கின்றன. ரொம்ப எளிமையான அருமையான ஒப்பீடு இது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இதற்காக ஒரு நிறுவனம் மற்றொரு நிறுவனத்துக்கு வழங்கும் தொகை மீது ஜிஎஸ்டி துறை வரி கேட்கிறது. நண்பர்கள் பில்லை பகிர்ந்து கொள்வதற்கே வரி விதிப்பது போல எனக்கு தோணுது. இது எப்படி நியாயமாகும்? நீங்க சொன்ன ஒப்பீடு மிகச் சரியானது. இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஜிஎஸ்டி சட்டம் என்பது சேவை அல்லது பொருட்கள் வழங்குவதன் மீது விதிக்கப்படும் வரி. ஆமா, சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். சரியா சொன்னீங்க. இங்க பல நிறுவனங்கள் இணைந்து ஒரு வாடிக்கையாளருக்கு கூட்டாக காப்பீடு வழங்குகின்றன. நிறுவனங்கள் தங்களுக்குள் எந்த ஒரு புதிய சேவையும் வழங்கிக் கொள்ள அவங்க கூட்டாக சேர்ந்து ஒரு ரிஸ்க மட்டும் தான் எடுக்கிறாங்க, இல்லையா? ஆமா. அது மட்டும் இல்லாம வாடிக்கையாளர் கட்டும் பிரீமியம் மீது ஏற்கனவே ஒரு தடவை ஜிஎஸ்டி கட்டியாச்சு. ஓஹோ, அப்போ ஏற்கனவே வரி கட்டியாச்சு. கண்டிப்பா. அப்படி இருக்கையில அந்த பிரீமியத்தை நிறுவனங்கள் தங்களுக்குள் பிரித்து கொள்ளும்போது திரும்பவும் அதன் மீது ஜிஎஸ்டி கேட்டா அது இரட்டை வரி விதிப்பாகிவிடும். அதாவது டபுள் டாக்ஸேஷன். இது ஜிஎஸ்டி சட்டத்தின் அடிப்படை நோக்கத்திற்கே எதிரானதாச்சு. ஆமா, முற்றிலும் எதிரானதுதான். கொஞ்சம் பொறுங்க, எனக்கு இன்னொரு சந்தேகம் வந்துருச்சு. இந்த நோட்டீஸ்ல ஷெரிங் கமிஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறதே, அதென்ன? ரிஸ்கை பகிர்ந்து கொள்வது எனக்கு புரியுது, ஆனா இந்த கமிஷன் எங்க இருந்து வந்துச்சு? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இப்போ உங்க ரெஸ்டாரண்ட் உதாரணத்தையே மறுபடியும் எடுத்துப்போம். சொல்லுங்க. 10 நண்பர்கள் சேர்ந்து சாப்பிட போறீங்க. ஆனா அதுல ஒரு நண்பர் தான் அந்த ரெஸ்டாரண்டை கண்டுபிடிச்சு டேபிள் புக் பண்ணி எல்லாரிடமும் பணத்தை வசூலித்து பில் கட்டுறாரு. ஆமா, எப்பவும் ஒருத்தர் அந்த பொறுப்பை எடுத்துப்பார். கரெக்ட். இந்த வேலைகளை செய்ததற்காக நான் ஒரு சிறிய தொகையை அட்மின் ஃபீஸா எடுத்துக்கிறேன்னு அவர் சொன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கோபம் வந்தாலும் அவர் செஞ்ச வேலைக்கு அது நியாயம்தானேன்னு தோணும். அதுதான் காப்பீட்டு துறையில ஷெட்டிங் கமிஷன் சொல்றாங்க. பல நிறுவனங்கள் இணைந்தாலும் ஒரு நிறுவனம் தான் முன்னணி காப்பீட்டாளராக இருக்கும். அதாவது லீட் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அவங்களா? ஆமாம், அவங்களேதான். அவர்கள் தான் வாடிக்கையாளரை பிடிப்பாங்க, பாலிசி டாக்குமெண்ட் தயாரிப்பாங்க, கிளைம் வந்தா அதை விசாரிச்சு செட்டில் செய்வாங்க. அப்ப மத்த நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க? மத்த நிறுவனங்கள் வெறும் பின்னணியிலிருந்து பணத்தை, அதாவது ரிஸ்க மட்டும் பங்கிட்டுக் கொள்வார்கள். ஓஹோ, அப்படியானால் இந்த எல்லா வேலைகளையும் செய்யும் முன்னணி நிறுவனம் மற்ற நிறுவனங்களிடமிருந்து ஒரு சேவை கட்டணம் போல கொஞ்சம் தொகையை எடுத்துக்கொள்கிறதா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. மற்ற நிறுவனங்களுக்கு பிரீமியத்தை பிரித்து கொடுக்கும்போது தங்களின் நிர்வாக செலவுக்காக ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை கழுத்து விட்டுதான் கொடுப்பார்கள். இதுதான் அந்த ஷெட்டிங் கமிஷன். இப்போ அந்த பால்கர் கமிஷனரேட் அதிகாரி என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க மற்ற நிறுவனங்களுக்கு நிர்வாக சேவை வழங்கியதற்கு கமிஷன் வாங்குறீங்களா? அப்படியானால் அது ஒரு தனிச்சேவை, செப்பரேட் சர்வீஸ். அடப்பாவமே. ஆமா, அந்த ஷெட்டிங் கமிஷன் மீதும் எனக்கு ஜிஎஸ்டி கட்ட வேண்டும்னு நோட்டீஸ் அனுப்பிட்டாரு. பார்க்க போனா அந்த அதிகாரி சொல்றதுலயும் ஒரு லாஜிக் இருக்கிறதே. அவர்கள் தனியாக வேலை செய்கிறார்கள், காசு வாங்குகிறார்கள்.
வரியை கேட்பதில் என்ன தவறு? மேலோட்டமாக பார்த்தால் அப்படி ஒரு லாஜிக் இருப்பது போல தோன்றும். ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சில் என்ற உச்சபட்ச அமைப்பு இதை பற்றி ஏற்கனவே மிக தெளிவாக விவாதித்து ஒரு கொள்கை முடிவை எடுத்துவிட்டது. அப்படியா? ஜிஎஸ்டி கவுன்சிலே முடிவெடுத்துடுச்சா? பட்ட சேவையும் இல்லை, இது காப்பீட்டுத் துறையின் அடிப்படை ரிஸ்க் பகிர்வு மெக்கானிசத்தின் ஒரு அங்கம் மட்டுமே என்று அங்க தெளிவுபடுத்திட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கண்டிப்பா. அதன் அடிப்படையில மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியம், அதாவது சிபிஐசி, அக்டோபர் 11, 2024 மற்றும் சமீபத்தில் ஜனவரி 28, 2025 ஆகிய தேதிகளில் மிக தெளிவான சுற்றறிக்கைகளை வெளியிட்டது. இந்த சிபிஎஸ்இ சுற்றறிக்கைகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இணை காப்பீட்டு பிரீமியம் மற்றும் ஷெடிங் கமிஷன் மீது ஜிஎஸ்டி விதிக்க தேவை இல்லை, இது வரிக்கு உட்பட்ட சேவை அல்ல என்று மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த ஒரு குழப்பமும் இல்லாம சுற்றறிக்கையே வந்துருச்சா? ஆமா, ஜிஎஸ்டி கவுன்சிலே முடிவெடுத்து அதை சுற்றறிக்கையாகவும் வெளியிட்டுட்டாங்க. ஆனால் பால்கர் கமிஷனரேட் அதிகாரிகள் அந்த சுற்றறிக்கைகளுக்கு முற்றிலும் முரணாக தாங்களாகவே ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இந்த நோட்டீஸை அனுப்பியுள்ளார்கள். ஆனால் அதை தடுக்க சட்டத்தில் வழி இல்லையா? கட்டாயம் வழி இருக்கு. ஜிஎஸ்டி கவுன்சிலின் முடிவுகளை பின்பற்றி வெளியிடப்படும் சிபிஐசி சுற்றறிக்கைகள் துறை அதிகாரிகளுக்கு கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டவை. அதாவது பைண்டிங் நேச்சர் இன் லா. ஆமா, அந்த சுற்றறிக்கைகளை துறை சார்ந்த அதிகாரிகள் மீறவே முடியாது. உச்சநீதிமன்றமே பல வழக்குகள்ல இதை ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு? துறையின் சுற்றறிக்கைகள் வரி செலுத்துவோருக்கு சாதகமாக இருந்தால் அதை அதிகாரிகள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும். அதிகாரி தனக்கு தோன்றியபடி சட்டத்தை வளைக்க கூடாதுன்னு தெளிவாக கூறியுள்ளது. அப்போ டெல்லியில ஒரு நியாயம், பால்கரில் வேறு நியாயம் என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற அடிப்படை அரசியலமைப்பு தத்துவத்திற்கே எதிரானது இல்லையா? இதை அந்த பாதிக்கப்பட்ட காப்பீட்டு நிறுவனங்களும் சும்மா விடவில்லை இல்லையா? கண்டிப்பா சும்மா விடல. அவங்க உடனடியாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 226 கீழ் பம்பாய் உயர்நீதிமன்றத்தை அணுகுனாங்க. அதாவது பாம்பே உயர்நீதிமன்றத்தின் சிவில் மேல்முறையீட்டு அதிகார வரம்பை நாடினாங்களா? ஆமா, ஹைகோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சர் அட் பாம்பே சிவில் அப்பெலட் ஜூரிஸ்டிக்ஷனை அணுகுனாங்க. ஆனா எனக்கு இங்க ஒரு ஆழமான சந்தேகம் இருக்கு. சாதாரணமா ஜிஎஸ்டி துறையில ஒரு நோட்டீஸ் வந்தா துறை சார்ந்த மேல்முறையீட்டு அதிகாரி கிட்ட தானே போகணும். அதாவது அப்பெலட் அத்தாரிட்டி கிட்ட போகணும்னு சொல்றீங்க. ஆமா, ஏன் இவர்கள் நேராக உயர்நீதிமன்றத்தின் கதவை தட்டினார்கள்? இது மிகச் சிறப்பான கேள்வி. நேயர்களும் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஒரு அதிகாரி சட்டத்தின் வரம்புக்குள் நின்று உண்மைகளை ஆராய்ந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பினால் நீங்கள் துறை சார்ந்த மேல்முறையீட்டுக்கு தான் செல்ல வேண்டும். சரி, அதுதான் சாதாரண நடைமுறை. ஆனா எப்போது ஒரு அதிகாரி இந்தியாவின் உச்சபட்ச அமைப்பான சிபிஐசியின் சுற்றறிக்கையையே அப்பட்டமாக மீறி தனது அதிகார வரம்பை தாண்டி செயல்படுகிறாரோ அப்போ நிலைமை வேற. அதிகார வரம்பை தாண்டி, அதாவது பியாண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் செயல்படும்போது என்ன ஆகும்? அப்போது நீங்கள் அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதாக கருதி நேரடியாக அரசியலமைப்புச் சட்டம் பிரிவு 226 கீழ் உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யலாம். ஓ, அதனாலதான் காப்பீட்டு நிறுவனங்கள் நேரடியாக பம்பாய் உயர்நீதிமன்றத்தை நாடின. இப்போ எனக்கு தெளிவா புரியுது. ஆமா, இது ரிட் மனுவாக பதிவாகியுள்ளது. சரி, நீதிமன்றம் உடனடியாக என்ன செய்தது? அந்த அதிகாரியை கண்டித்ததா? நிறுவனங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துவிட்டதா? நீதியரசர்கள் ஜி.எஸ். குல்கர்னி மற்றும் ஆர்தி சாத்தே ஆகிய அமர்வுதான் இந்த வழக்க விசாரித்தது. அவங்க என்ன உத்தரவு பிறப்பிச்சாங்க? ஜான்வரி 20, 2026 அன்று அவங்க ஒரு மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்தார்கள். நீங்க கேட்டது போல இது இறுதி தீர்ப்பல்ல. ஓ, இது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இல்லையா? இல்ல. ஆனா நிறுவனங்கள் தங்களது தரப்பு நியாயத்தை முதல் பார்வையிலேயே சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்துள்ளன என்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இது சட்டத்துல பிரைமா ஃபேசி கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுவா? சரியா சொன்னீங்க. பிரைமா ஃபேசி கேஸ், அதாவது மேலோட்டமாக பார்த்தாலே காப்பீட்டு நிறுவனங்கள் பக்கம் நியாயம் இருக்கு, துறை செய்தது தவறு என்பது நீதிமன்றத்திற்கு புரிந்துவிட்டது. அந்த முதல் பார்வை நியாயம் என்பது அந்த அதிகாரி சிபிஐசி சுற்றறிக்கையை மீறியது தான் இல்லையா? 100% அதுதான் காரணம். ஜிஎஸ்டி கவுன்சிலின் முடிவும் அதையொட்டி வந்த 2 சுற்றறிக்கைகளும் நிறுவனங்களுக்கு ஆதரவா இருக்கு. ஆமா, ஜிஎஸ்டி இல்லன்னு அதுல தெளிவா சொல்லிருக்காங்க. அப்படி இருக்கும்போது துறை எப்படி வரி கேட்க முடியும் என்ற கேள்வி நீதிமன்றத்திற்கு முன்பாக வலுவாக வைக்கப்பட்டது. இதை புரிந்து கொண்ட நீதிமன்றம் என்ன செஞ்சது? நீதிமன்றம் ஜிஎஸ்டி துறை இந்த வரியை வசூலிப்பதற்கு உடனடியாக ஒரு இடைக்கால தடையை விதித்தது. அதாவது ஆட் இன்டரிம் ஸ்டே கொடுத்திருக்காங்களா? இடைக்கால தடை என்றால் துறை உடனடியாக அந்த பணத்தை வசூலிக்க முடியாது, அப்படிதானே? ஆமா, வசூலிக்க முடியாது. பிராக்டிகலாக இதனால் நிறுவனங்களுக்கு என்ன லாபம்? மிகப்பெரிய லாபம் இருக்கு. பொதுவாக இது போன்ற கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வழக்குகள்ல நோட்டீஸ் அனுப்பின உடனே நிறுவனங்கள் பணத்தை கட்டவில்லைன்னா ஒரு பிரச்சனை வரும். என்ன பண்ணுவாங்க? ஜிஎஸ்டி அதிகாரிகள் தங்களின் அதிகாரத்தை பயன்படுத்தி நிறுவனங்களின் வங்கி கணக்கை முடக்குவார்கள். ஃப்ரீசிங் ஆஃப் பேங்க் அக்கவுண்ட்ஸ்னு சொல்வாங்க. அட கடவுளே, அப்ப கம்பெனி எப்படி நடக்கும்? அதுதான். அல்லது கட்டாய வசூல் நடவடிக்கைகளில், அதாவது கோயர்சிவ் ரெக்கவரியில ஈடுபடுவார்கள். இது அந்த நிறுவனத்தின் அன்றாட பிசினஸையே முடக்கிவிடும். அப்போ இந்த இடைக்கால தடை உத்தரவு வந்திருப்பதால ஒரு பெரிய நிம்மதி கிடைச்சிருக்கும். கண்டிப்பா.
வழக்கு நிலுவையில் இருக்கும் வரை ஜிஎஸ்டி துறையால் அப்படி எந்த ஒரு வற்புறுத்தலையும் செய்ய முடியாது. வேற என்ன உத்தரவுல சொல்லிருக்காங்க? நீதிமன்றம் ஜிஎஸ்டி துறைக்கு ஒரு கெடு வச்சிருக்காங்க. எதிர் மனுதாரர்களான ஜிஎஸ்டி துறை அதிகாரிகள் தங்களது பதில் மனுவை February 12, 2026க்குள் தாக்கல் செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்ட விசாரணை எப்போ நடக்கும்? வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை February 18, 2026 அன்று நடைபெறும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது அந்த நிறுவனங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆரம்ப கட்ட வெற்றிதான். ஆமா, ஒரு மிக முக்கியமான பாதுகாப்பு இது. சரி, இதோட ஒட்டுமொத்த அர்த்தம் என்ன? நேர்களே, உங்களை தான் கேட்கிறேன். நீங்க அதை கேட்டுக்கிட்டு, நான் ஒரு சின்ன ஐடி கம்பெனி வச்சிருக்கேன், அல்லது நான் ஒரு பேக்கரி நடத்துறேன், இந்த காப்பீட்டு நிறுவனங்களின் வழக்கு எனக்கு எப்படி பொருந்துன்னு யோசிக்கலாம். பலரும் அப்படித்தான் நினைப்பாங்க. இது வெறும் அந்த குறிப்பிட்ட காப்பீட்டு நிறுவனங்களுக்கு மட்டுமான ஒரு வழக்கா, அல்லது ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி செலுத்துவோருக்கும் ஒவ்வொரு தொழில் முனைவோருக்கும் இது ஒரு பாடமா? இதை நாம எப்படி புரிஞ்சு கொள்வது? இது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இந்தியாவின் ஒவ்வொரு தொழில் முனைவோருக்கும் ஒரு மிக முக்கியமான பாடம். எப்படி சொல்றீங்க? நீங்க ஒரு தொழில் செய்றீங்கன்னா, அரசாங்கம் எழுத்துப்பூர்வமாக என்ன சட்டம் சொல்றாங்களோ அதை நம்பிதான் பிசினஸ் செய்வீங்க. ஆமா, அதுதான் அடிப்படை. அதுக்கு பேர் தான் பிரெடிக்டபிலிட்டி ஆஃப் பிசினஸ். சுற்றறிக்கைகளை நம்பி நீங்க ஒரு வியாபார திட்டத்தை வகுக்கும்போது, ஒரு தனிப்பட்ட அதிகாரி தன் இஷ்டத்திற்கு சட்டத்தை வளைத்தால் நாட்டில் எந்த ஒரு பிசினஸும் நிம்மதியாக நடக்க முடியாது. மிகச் சரியான கருத்து. ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவுகள் மற்றும் சுற்றறிக்கைகளை மீறி அதிகாரிகள் தன்னிச்சையாகவோ அல்லது தங்கள் வசூல் இலக்குகளை அடைவதற்காகவோ செயல்பட்டால் நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது. அது தலையிட்டு மிகப்பெரிய பாதுகாப்பை வழங்கும் என்பதை இந்த வழக்கு ஆணித்தரமாக காட்டுது இல்லையா? ஆமாம். வரித்துறை தங்கள் சொன்ன விதிகளையே மீறும்போது நீதித்துறைதான் சாமானியர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இறுதி புகலிடம் என்பதை இந்த இடைக்கால தடை நிரூபித்துள்ளது. மிகவும் அருமையாக, மிக ஆழமாக விளக்கினீர்கள். டெல்லியில சட்டம் வேறு, பால்கரில் சட்டம் வேறு என்றால் அது எவ்வளவு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். உங்க பிசினஸ்க்கு இப்படி ஒரு நோட்டீஸ் வந்தா உங்களால் உடனடியாக உயர்நீதிமன்றம் செல்ல முடியுமா? அது நடைமுறையில ரொம்ப கஷ்டமான விஷயம். சட்டத்தின் தெளிவின்மைக்கும் அதிகாரிகளின் முரண்பாடுகளுக்கும் நேர்மையாக வரி செலுத்துவோர் பலிகடா ஆக்கப்படக்கூடாதல்லவா? உங்கள் உரிமைகளை தெரிந்து கொள்ளுங்கள், சுற்றறிக்கைகளை படியுங்கள், தைரியமாக இருங்கள். இதை நீங்களே கொஞ்சம் ஆழமா யோசித்து பாருங்கள். கண்டிப்பா, இது ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய விஷயம். இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964488869.